அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டூடெண்ட கூப்பிட்டு கேட்பாரு, சங்கீத் பிரியா அந்த பொண்ணு அழகா இருக்கால? ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. அவ எனக்கு நல்லா இருப்பா நீ நினைக்கிற? கேட்பாரு ஆசிரியர் கேட்பாரு. அவரும் அவளுக்கு எனக்கு பேர் நல்லா இருக்கா? என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, என்ன நடந்திருக்குன்னா, ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு பொண்ணு குனிஞ்சு எழுதிட்டு இருக்கா, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். ஒரு சாரா இருந்து ஒண்ணு அதை கவனிக்காம விட்டுருக்கணும், இல்ல கவனிச்சு கண்டும் காணாம விட்டுருக்கணும். இவன் எவ்வளவு பரவாயில்ல மச்சா, அவங்க அப்பா இருக்கிறானே ஒண்ணுக்கு போற சாக்குல 6 போட போஸ்ட 1 hour பார்த்து நிப்பான். இல்ல கவனிச்சு கண்டும் காணாம விட்டுருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு முறையில கரெக்டா அதை அணுகிருக்கணும், அதை செய்யல. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு சாப் பீஸ் எடுத்து அடிச்சார். சொல்றதுக்கு எவ்வளவு அசிங்கமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம மேடையில எத்தனை பேர் எதிரில சொல்றேன்னா என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கட்டி காய அடிச்சு விட்டுருங்க. அத முதல் அந்த பொண்ணு வந்து அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்பிள் லீடர் கிட்ட சொல்றாங்க. அந்த அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்பிள் லீடர் போய் ஒரு டீச்சர் கிட்ட சொல்றாங்க, உன்னை எங்க அடிச்சா சரி வராது, வெளியே வாடா உன் கதைய முடிக்க. அந்த டீச்சர் போய் அவங்களுடைய பிரின்சிபல் HM கிட்ட போய் சொல்றாங்க, செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, HM கிட்ட போன உடனே மேட்டர் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். உனக்குலாம் எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் இருக்கறீங்களா? அத செய்யல. அந்த பேரண்ட் கூட்டாங்க, அந்த பொண்ணைய வர சொன்னாங்க. உன் மேல பள்ளி நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கியா? உங்க பொண்ணோட பிஹேவியர் கொஞ்ச நாளா சரியில்லை, நாங்க வாட்ச் பண்றோம், ஸ்பை வச்சு வாட்ச் பண்றோம், சரியில்லை, உங்க பொண்ணை நீங்க மாத்திக்கங்க. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம், ஆனா நாங்க மன்னிச்சாலும் அந்த பொண்ணால ஒரு வார்த்தை பேச முடியல, கடைசியா அந்த ASP-வால கூட ஒண்ணுமே பேச முடியல. ஏன்னா HM சரி இருக்கணும், HM சரி இல்லனா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து, அடிமைத்தனம், அடிமை. ஒரு டாக் ஷோல வந்து இவ்வளவு ஓப்பனா கையை நீட்டி அலிகேஷன் சொல்றாங்கன்னா நிச்சயமா இது நடக்குதா இல்லையா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இது நடக்குதா இல்லையா? ஒரு ஆசிரியரை அப்பாவா நினைச்சு கொண்டாந்து விடுற ஸ்டூடெண்ட எந்த நம்பிக்கையில பள்ளி கொண்டு வந்து விடுறோம்? லென்த்தா கேட்டாலும் நல்லா கேக்குறா. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இங்க வந்தா ஒரு டாபிக் எடுப்பாங்க. ஆசிரியர்கள் மாணவி இழுத்து கொண்டு ஓடி போயிட்டார், அவர் சில நிமிஷம் செய்தார், இதனால் பலி அதனால் பலி. ஆசிரியர்கள் செஞ்சா பத்திரிகையில தலைப்பு செய்தில போடுறீங்களே, எத்தனை மாணவிகள் ஆசிரியர் போய் லவ் சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சொல்றேன், ஒரு क्वेश्चन ஒரு ஆன்சர் இருக்கணும், நான் ஆன்சர் பண்றேன், அடுத்து நீ क्वेश्चन கேட்கலாம். ஜஸ்ட் வெயிட், ப்ளீஸ் சிட் டவுன். I am speaking, no cross speaking. Sit down please. ஆனா எத்தனை மாணவிகள் ஆசிரியர் எடுத்து ப்ரோபோஸ் பண்றாங்க தெரியுமா? இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இங்க நடந்தது அங்க நடந்தது இல்ல, இங்க நடந்தது சொல்றேன், எனக்கு நடந்தது சொல்றேன். நான் கதைய சொல்லிட்டு இருக்க, கோரத்தை கொட்டாய் வருதுங்க. எனது கல்லூரி வளாகத்திலேயே ஒரு பள்ளி இருக்கு, அந்த பள்ளியில 10வது 12 எனக்கு தெரியல, அந்த பொண்ணு நான் பார்த்ததும் இல்ல, திடீர்னு என்கிட்ட ப்ரோபோஸ் பண்றா. ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த பார்த்து